எங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டோம். நாங்கள் எங்கள் அண்ணன் தான் எல்லாமே எங்கள் அண்ணன் தான் நினச்சிட்டு இருந்தோம். அவ்வளோதான் நாங்கள் வாழ்கிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி. ஏதோ தனிப்பட்ட இல்லை, தமிழ்நாட்டு வரலாற்றில் தலித் மக்களுக்கான ஒரு பேரிழப்பு. அவர் பேர் கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், சமத்துவ தலைவர் தான் சொல்லுவோம். இன்னொரு சமத்துவ தலைவரை எத்தனை நூற்றாண்டானாலும் தமிழ்நாடு பெற முடியாது, தலித் மக்கள் பெற முடியாது. இப்படிப்பட்ட பேரிழப்பு. ஒருவேளை தமிழ்நாடு அரசோ இல்லை உளவுத்துறையோ போலீஸோ இல்லை ஆட்டு கொண்டிருக்கிற அரசோ இதுக்கு உடந்தையா இருக்குன்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. இது தெரு சண்டையும் கிடையாது, இது ரவுடி சண்டையும் கிடையாது, இது ஒரு அரசியல் படுகொலை. நேத்து வந்து அண்ணாமலைக்கு செட் பிரிவு கொடுக்கப்படுது. அப்ப அவங்க உயிர்ல வந்து அத்தனை கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய அரசு தலித் செயற்பாட்டாளர் உயிர்ல இல்ல. எப்பயும் அவர் கூட ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, ஒரு 10 பேர் கூட தான் இருப்பாரு. நாங்கள் நேற்று அது இல்லை சார், அவர் வந்து கடந்த 17 வருஷமா தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறாரு. தனியாக தான் போவார், தனியாக தான் வருவார். அவர் வந்து பியூராக ஒரு சமூக தலைவர். சேரக்குறைய 17 வருஷம் இல்லை, கடந்த 25 வருஷமாக பல தலித் இளைஞர்களுடைய கல்விக்காக தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறவர். இது மாத்திரம் சமூகத்தினுடைய மூத்த தலைவர். எங்கே எது நடந்தாலும் சமூகத்தில் ஏற்படுற பேரழிவுகளுக்கு பாதுகாப்பாக இருந்தவர், பாதுகாப்பாரன் அவர். அவரை போய் நீங்கள் எப்பயுமே 10 பேரோட இருப்பார், 15 பேரோட இருப்பார், அப்படிலாம் தப்பான செய்தி. அவர் எப்பவுமே தனியாக தான் இருப்பார். அரசியலாக வரும்போது, கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு வரும்போது ஒரு கூட்டமாக எல்லாரோட இருப்பார். இதில் நிறைய பேர் வந்து அந்த படுகொலையில் நாங்கள் சரணடைஞ்சிருக்கிறதா கேள்விப்படுறோம். எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எல்லா கொலைக்கும் பின்புலம் வந்து மோட்டிவ் இருக்கு இல்லையா, தூண்டுதல் இருக்கு இல்லையா. அதனால் தூண்டுன அந்த சமூக விரோதிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி, ஏன்னா போலீஸுக்கு தெரியும், ஐஎஸ்க்கு தெரியும், தமிழ்நாட்டில் உளவுத்துறைக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்கவே முடியாது. ஸோ அதனால் முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற உளவுத்துறை இங்கே அஜாக்கிரதையாக இருந்திருக்கு. ஸோ மீண்டும் அந்த உளவுத்துறை வந்து இந்த குற்ற பின்னணிக்கு யார் பின்புலமோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் தொடர்ச்சியாக பகுஜன் சமாஜ் கட்சி போராட்டத்தை முன்னெடுக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாதுகாப்பு வழங்கினதே கிடையாது சார். இப்போது தேசிய கட்சிகள்லேயே கூட பார்த்தீங்கன்னா இது வந்து ஷெட்யூல் காஸ்ட் கட்சி கிடையாது, ஷெட்யூல் காஸ்ட் லீடர் தலைவராக கொண்ட ஒரு கட்சி. இது வந்து அனைத்து பகுஜன் பேர் இயக்கம்ன்றது அனைத்து மக்களுக்குமான இயக்கம். இந்த இயக்கத்தில் அனைத்து மக்களும் இருக்காங்க, இஸ்லாமியர், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள். ஆனால் என்னன்னா, பட்டியலின மக்களுடைய தலைவர் தலைமை தாங்கி இருக்கிறாரு. இங்கே பிரச்சனையா இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையே இதுதான். ஒரு மாநில தலைவர் இருக்கிறாரு, அந்த தெருவில் எப்படிப்பட்ட பாதுகாப்பு ஆகணும், ஒண்ணுமே ஒரு போலீஸ் ஏறக்குறைய இந்த திட்டமிடல் ரொம்ப நேரம் நடந்திருக்கும். 3வது கண் சொல்லப்படுகிற அந்த கேமரா இருக்கு, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு வண்டி 2 முறைக்கு ஃபோன் பண்ணா கண்டிப்பா தகவல் போகும். அப்போ அந்த மாதிரி இவ்வளோ வாய்ப்பு இருந்தும் கூட அவங்களால தடுக்க முடியலன்னா, ஒருவேளை தமிழ்நாடு அரசோ இல்லை உளவுத்துறையோ போலீஸோ இல்லை ஆட்டு கொண்டிருக்கிற அரசோ இதுக்கு உடந்தையா இருக்குன்ற சந்தேகம் எங்களுக்கு வருது. பல்வேறு சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவரால் வந்து சட்டம் படித்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் அவரால் சட்டம் பயின்று வழக்கறிஞர்களாக இருக்காங்க. இல்லை, இது வந்து முக்கியமாக தலித் செயற்பாட்டு தளத்தில் வந்து இது முக்கியமான ஒரு இழப்பு. இது வந்து தலித் செயற்பாட்டருக்கே விடுபட்ட ஒரு அச்சுறுத்தல். அவங்க வந்து ஏவப்பட்டவங்க தான், ஏவியவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். இன்னொன்று, இந்த ஆருத்ரா நிதி நிறுவன மோசடியில் எந்த கட்சியின் பிரமுகர்கள் பரவலாக பேசப்பட்டாங்கன்றது ஊடகங்களில் இருக்கக்கூடிய செய்தி. பிரபலமான ஒரு தேசிய கட்சி, இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியின் பிரமுகர்கள் தான் அதில் சம்மன் கொடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த கோணத்தில் இந்த விசாரணை பண்ணும். இது வந்து வெறும் ஆற்காடு சுரேஷ் வெர்சஸ் ஆம்ஸ்ட்ராங்ன்ற பிரச்சனை கிடையாது. ஒரு தெரு சண்டை மாதிரி இதை வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு போக முயற்சிக்குது. இது தெரு சண்டையும் கிடையாது, இது ரவுடி சண்டையும் கிடையாது, இது ஒரு அரசியல் படுகொலை. தமிழ்நாடு அரசு 3 முறை எச்சரிச்சதா செய்தி ஊடகங்கள் வாயிலாக நமக்கு கிடைக்கப்படுது. 3 முறை எச்சரித்தும் வந்து தமிழ்நாடு காவல்துறை நாங்கள் அவரை எச்சரித்தோன்னு ஒரு ஊடக செய்தி வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சாதாரண நேற்று தொடங்கின லெட்டர் பேட் கட்சிகள், இந்துத்துவ கட்சிகளுக்கெல்லாம் பிஎஸ்ஓ போடுறாங்க. நேற்று வந்து அரசியலுக்கு வந்த அண்ணாமலைக்கு செட் பிரிவு கொடுக்கப்படுது. அப்போ அவங்க உயிரில் வந்து அத்தனை கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய அரசு இவங்க தலித் செயற்பாட்டாளர் உயிரில் இல்லை.